இல்ல. எல்லாருக்குள்ளயுமே ஒரு பிரச்சனை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு லைஃப்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபீலிங் அது மாரி இருக்கதான் செய்யும். காமெடியன் எப்பயுமே பிரச்சனைய வெளிய சொல்லும்போது, கேட்கறதுக்கு ஆள் அதிகமா இருக்க மாட்டாங்க. அத அவங்களால அது மாரி ஏத்துக்கவும் முடியாது. "உனக்கு போய் பிரச்சனையா? ஊர்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் குணப்படுத்துறவ நீ?" அப்படின்ற மாரி தான் யோசிப்பாங்க. எனக்கு எப்பயுமே எனக்கு ஒண்ணுன்றது சொல்ல தெரியாது. அது என்னோட இயல்பு அதான். எதுவுமே உங்களுக்கு எது பிடிக்கும்னு ஒரே ஒருத்தர் சொல்றது, ஒரே ஒரு விஷயம் தெரியாது. எல்லாமே பிடிக்கும். இல்ல சார்பட்டா பரம்பரை ஒரு மறக்க முடியாத படம் எனக்கு. நல்ல அந்த படத்துக்கு அப்புறம் நெறைய படங்கள் எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சது. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் சார் எனக்கு "தங்கதுரை இந்த கேரக்டர் நீ பண்ணு" அப்படின்னாரு. "நான் சார் வேற எதனா கேரக்டர் கிடைக்குமா? இந்த கேரக்டர் பண்ணு உனக்கு சூப்பரா வரும்" அப்படின்னாரு. சொன்ன மாரியே அந்த கேரக்டர் வேற லெவல்ல வந்தது. "டேய் என்னடா அடிக்கிற?" ரொம்ப கேஷுவலா பேசுவாரு. ரொம்ப ஒரு ஜாலியான மனுஷன் அவரு. அவரோட கருத்துலாம் பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்னடா இவ்ளோ விஷயங்கள் இருக்கா? அப்படின்ற மாரி சொல்லுவாரு. யூசுவலாவே வந்து க காமெடி பண்றவங்க, ஒரு ஜோக்கர் வந்து தன்னைத்தானே ஒரு பொருளா வச்சு வந்து நகைச்சுவை அப்படின்ற விஷயத்த கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள சோகம் அப்படின்றது நெறைய இருக்கும். அத ஹேண்டில் பண்றது அப்படின்றத உங்களோட ஃபேஸ் ம். ஆஃப் ஹேண்ட்லிங் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? இல்ல. எல்லாருக்குள்ளயுமே ஒரு பிரச்சனை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு லைஃப்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபீலிங்ன்னுவாங்கல்ல, அது மாரி இருக்கதான் செய்யும். ஸோ அது காமெடின்னும்போது காமெடியனுக்கு அந்த பிரச்சனைய கண்டிப்பா மனசுக்குள்ள தான் ரொம்ப இதுவா இருக்கும். ஏன்னா வெளிய வெளிப்படுத்த முடியாது. ஒரு காமெடியன் போயிட்டு, "மச்சான் எனக்கு இது மாரி ஆயிடுச்சுன்னா" அவங்கள சிரிக்க ஆரம்பிச்சுரும். "ஏய் சும்மாப்பா, சும்மா காமெடி பண்ண வாடா. ஏய் ஒருத்தன்டா வா, வா, வா போலாம் வா. டீ சாப்பிடலாம் வா. அப்படிதான் வா படத்துக்கு ஆமா. போலாம்" அப்படியே சொல்லுவாங்க. காமெடியன் எப்பயுமே பிரச்சனைய வெளிய சொல்லும்போது, கேட்கறதுக்கு ஆள் அதிகமா இருக்க மாட்டாங்க. ம். அத அவங்களால அது மாரி ஏத்துக்கவும் முடியாது. "உனக்கு போய் பிரச்சனையா? ஊர்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் குணப்படுத்துறவ நீ?" அப்படின்ற மாரி தான் யோசிப்பாங்க. பட் அந்த காமெடியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அது மனசுக்குள்ளேயே வச்சு அப்படியே மனசுக்குள்ளேயே இது பண்ணிப்பாங்க. வெளிய சொல்ல மாட்டாங்க. பட் அவங்க என்னன்னா மத்தவங்கள சிரிக்க வைக்கும்போது, அவங்களுக்கு அந்த இதெல்லாம் மறந்துரும். மத்தவங்கள மகிழ்விக்கிறோம்ல, சூப்பர். அப்ப அது மறந்துரும். அதுல ஒரு ஆமா சாட்டிஸ்ஃபேக்ஷன். சாட்டிஸ்ஃபைட் ஆயிடும். ஓகே. நீங்க பண்ண கேரக்டர்கள்லயே இதுவரைக்கும் உங்களோட ஃபேவரட்டான கதாபாத்திரம் அப்படின்னா எது? ஆ நெறைய கேரக்டர் இருக்கு. இப்ப லால் சலாம்ல பண்ண கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கிரிக்கெட்டரா இருந்தேன். கிரிக்கெட்டர் பாலுன்னு ஒரு கேரக்டர். ம். அது ஒரு த்ரூ அவுட்டா படம் ஃபுல்லா வர கேரக்டர். ம். நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஒரு மேட்டரா இருந்தது. பட் எடிட்டிங்ல சில விஷயங்கள்லாம் போயிடுச்சு. ம். பட் எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அத தாண்டி சார்பட்டா பரம்பரையில ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன். அந்த ஆங்கரா பண்ணியிருப்பேன். ம். வர்ணனையாளரா அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அ அதுக்கு முன்னாடி இந்த A1ல ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன். மதின்னு ஒரு கேரக்டர் மெக்கானிக்கா. அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அந்த மாரி அப்புறம் எங்கேயும் எப்போதும்ல. எனக்கு எப்பயுமே எனக்கு ஒண்ணுன்றது சொல்ல தெரியாது. அது என்னோட இயல்பு அதான். எதுவுமே உங்களுக்கு எது பிடிக்கும்னு ஒரே ஒருத்தர் சொல்றது, ஒரே ஒரு விஷயம் தெரியாது. எல்லாமே பிடிக்கும். சாப்பாடும் அப்படிதான் எனக்கு. பிரியாணியும் பிடிக்கும், கறி குழம்பும் பிடிக்கும், ரசம் பிடிக்கும், கீரை குழம்பு, கருவாடு பிடிக்கும். அந்த மாரி எனக்கு ஓகே. சார்பேட்டா பரம்பரை பத்தி பேசணும்னா கண்டிப்பா நெறைய விஷயம் இருக்கும். ஸோ ரஞ்சித் சார் கூட வொர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், ஆர்யா சாரோட ஆ காம்பினேஷன் இத பத்திலாம் சொல்லுங்க சார். இல்ல சார்பட்டா பரம்பரை ஒரு மறக்க முடியாத படம் எனக்கு. நல்ல அந்த படத்துக்கு அப்புறம் நெறைய படங்கள் எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சது. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் சார் எனக்கு "தங்கதுரை இந்த கேரக்டர் நீ பண்ணு" அப்படின்னாரு. "நான் சார் வேற எதனா கேரக்டர் கிடைக்குமா? இந்த கேரக்டர் பண்ணு உனக்கு சூப்பரா வரும்" அப்படின்னாரு. சொன்ன மாரியே அந்த கேரக்டர் வேற லெவல்ல வந்தது. ரஞ்சித் சார் கூட ஒர்க் பண்றது ஒரு சூப்பரான அனுபவம். அவரு எப்படி பார்த்தீங்கன்னா, அப்படியே ஜாலியா இருப்பாரு. ஜாலியா பேசுவாரு. ரொம்ப பக்கத்து வீட்ல ஒரு பையன்கிட்ட எப்படி பேசுவாங்க, அந்த மாரி தான் பேசுவாரு. ரொம்ப எளிமையா பேசுவாரு. எல்லாரும் கூடயும் பழகுவாரு. அந்த க்ரவுட்ல அவ்ளோ ஃபைட் நடக்கும். டமால், 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 டமால் அடிச்சு, ஒடிச்சு டமால் டிமில்னு வரும். அவரு அப்படி ஜாலியா கட், 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 கட்ன்னு சொல்லிட்டு, "டேய் என்னடா அடிக்கிற?" ரொம்ப கேஷுவலா பேசுவாரு. ரொம்ப ஒரு ஜாலியான மனுஷன் அவரு. அவரோட கருத்துலாம் பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்னடா இவ்ளோ விஷயங்கள் இருக்கா? அப்படின்ற மாரி சொல்லுவாரு. நெறைய சம்பவம் நெறைய விஷயங்கள் பேசுவாரு அவரு. அவரு ஒரு லைப்ரரி மாரி தான் அவரு. நெறைய விஷயங்கள் பேசுவாரு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா, நீங்க மார்னிங் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ள போனீங்கன்னா, டைம் டிராவல் பண்ணி 1980க்கு போன மாரி ஆயிடும் உங்களுக்கு. டைம் டிராவல் பண்ணி போன மாரி இருக்கும். அந்த மாரி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே அப்படி இருக்கும். லைவ்லியா அப்படி. லைவ்லியா இருக்கும். அவ்வளோ அருமையான ஷூட்டிங் ஸ்பாட்டு. அதுல இவரு தமிழ் பிரபா ரைட்டரு. ம். அவரோட டயலாக்ஸ்லாம் நான் பேசியிருப்பேன் நெறைய டயலாக். ம். வேற லெவல்ல பண்ணியிருப்பாரு. ம். அப்புறம் நம்ம ஆர்யா சார். அவர பத்தி சொல்லி ஆகணுங்க. என்னங்க அவரு அப்பா! ஒரு கிரேட்ங்க அவர்லாம்.
நீங்க அந்த அக்டோபர் மாசம் குளிர் இருக்குங்களா, அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல அந்த குளிர் அப்பெல்லாம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. நைட் ஷூட் போவோம், விடிய காலையில் 6 மணிக்கு ஷூட்டிங் போவோம். ஓகேங்களா, வெறும் உடம்போட வந்து நிற்பாருங்க. நம்ம ஆக்சுவலி நம்ம சட்டெல்லாம் போட்டிருப்போம், பேண்ட் கிட்டலாம் போட்டிருப்போம், நம்மளுக்கே குளிரும் அந்த டைம். ஆனா ஆர்யா சார் அசால்ட்டா அந்த வெறும் உடம்போட, ஆர்யா சாரும் சரி கூட ஃபைட் பண்றவங்களும் சரி வெறும் உடம்போட வந்து நின்று ஃபைட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பெரிய கிரேட். ஆகும் சல்யூட் பண்ணலாம் அவங்களுக்கு. அந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷனால தான் அவர் இன்னமும் அந்த ஒரு ஒரு படமும் சூஸ் பண்ணி பண்றாரு வெயிட்டா.